நமது டாய் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு செலிபிரிட்டி. யாருன்னு தெரியுமா? மிஸ்டர் அர்ஜுன் துரைசாமி. ஹீ இஸ் த கரஸ்பாண்டன்ட் ஆஃப் நேஷனல் காலேஜ். மோரெவர் ஓம் ஜுவல்லரியோட எம்டி, அது இல்லாமல் ப்ளூ டைமண்ட் ஹோட்டலோட ஓனர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தாய் டிவிக்கு வந்ததுக்கு. சார், லெட் அஸ் ஸ்டார்ட் த இன்டர்வியூ. வணக்கம். தாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். சார், பொதுவாகவே சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் நம்மளால் மறக்க முடியாது. இன்றைக்கி எங்கள் தாய் டிவி வியூவர்ஸ்க்கு உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படின்னு சொன்னாலே எனக்கு உடனே வந்து என்னுடைய ஜெர்ஸ் ஸ்கூல் கேம்பஸ் தான் ஞாபகம் வரும். என்னுடைய ஸ்கூல் டேஸ் ஃபுல்லுமே நெய்வேலி ஜெர்ஸ் ஸ்கூலில் தான் நான் பண்ணி முடித்தேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப பெருசு. எல்லாருக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும். டீச்சர்ஸ் முத கொண்டு எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப ஒரு பெட் ஸ்டூடெண்ட், ரொம்ப பெட்டான ஸ்டூடெண்ட். ஏதோ ஒரு நிறைய விஷயம் ஞாபகம் இருக்குது. ஒரு விஷயங்கள் அப்படின்னா, என்னுடைய 11th ஸ்டாண்டர்டில் பைக்லாம் அப்போ ரொம்ப ரொம்ப ரேர். ஸ்ப்ளெண்டர்ன்றது அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு, ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர். அந்த டைமில் வந்து பைக் வாங்கணுன்னா அப்பாக்களே அப்போ தான் பைக் வாங்குவாங்க. இன்னும் அப்போ தான் சைக்கிளில் போயிட்டு இருந்தாங்க அப்பா ஆஃபீஸ்க்கு. அப்படின்ற சுச்சுவேஷனில் இருக்கும் என்எல்சி எம்ப்ளாயீஸ்லாம். நான் ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியில் இருந்தேன் அப்படின்றதுனால என்னை எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். அப்பயுமே வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் ஸ்கூட்டர் தான் இருக்கும், பைக்கு கிடையாது. அந்த ஒரு நிலையில் என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய ஃபாதர் வந்து அப்போ தான் ஸ்ப்ளெண்டர் வாங்கினார். அதை பார்க்கவே ஒரு காரை பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். உண்மையிலேயே அவ்வளோ நீட்டான ஒரு வண்டியா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக பார்த்தோம் அந்த காலத்தில். அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த வண்டி வாங்கி ஒரே நாள் 100 கிலோமீட்டர்ஸ் நெய்வேலி உள்ள நாங்கள் சுற்றினோம். அது வந்து இன்னமும் எங்களுக்கு மறக்க முடியாத சுச்சுவேஷன். வீட்டில் வந்து நிறுத்திட்டு அப்பா வந்து, என்னடா நாளைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் போகலாமா, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லும் போது, 100 ஓடிடுச்சா, 20 தான் ஓடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்தி ரொம்பவே அப்பாக்கெல்லாம் ரொம்ப பயப்படும். அப்படி ஒரு சுச்சுவேஷன். அது ஒரு நல்ல ஒரு இனிமையான தருணம். இன்னமும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணோம்னா அதெல்லாம் ஆசையாக பேசுவோம். அதை விட இன்னொரு யங் ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கூல் இப்போ வாட்ஸ்அப் மெமரிஸ்லாம், வாட்ஸ்அப்பில் தான் நாங்கள் ஸ்கூல் டேஸை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அதில் ஒரு என்னுடைய நண்பர் ஒரு பொண்ணு என்ன சொன்னாங்க, ஸ்கூலில் வந்து லாஸ்ட் டே ஸ்கூல் முடிஞ்சதும், மேபி 3rd ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன், அந்த நர்சரி ஸ்கூல் முடிஞ்சிட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போகிற டைமில் வந்து லாஸ்ட் டே ஸ்கூல் முடிஞ்சதும் ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னமும் எனக்கு அதை ஞாபகமாக சொல்லுவாங்க. அர்ஜுன், நீ தானே அர்ஜுன், நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த அப்படின்னு சொல்லி ஆசையாக சொன்னாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இன்னமும் எங்களுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதை தாண்டி நெய்வேலியில் எனக்கு சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து ஒரு இடமே வந்து ஒரு விஷயங்கள். ஒரு டியூஷன் சென்டர் ஆகட்டும், ஒரு ஸ்டேடியம், இந்திரா காந்தி ஸ்டேடியம் ஆகட்டும், ஸ்விம்மிங் பூல், இப்படி வந்து நெய்வேலியில் வந்து நான் எல்லா இடங்களையுமே அனுபவிச்சிருக்கேன். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு விதமான கதைகள், ஒரு நாள் ஃபுல்லாக பேசக்கூடிய அளவுக்கு அதில் மெமரிஸ் எனக்கு இருக்குது. நெய்வேலி நீங்கள் ரொம்ப பெரிய ஃபேமிலி சார். உங்கள் ஃபேமிலியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எனக்கு என்னுடைய அடையாளம் வந்து, நான் இப்போது பிஸ்னஸ் ஆரம்பித்து நாட் ஈவன் 7 to 8 years. அதே மாதிரி என்னுடைய கல்லூரி நிறுவனம் நிறுவி அதனுடைய வளர்ச்சி வந்து எனக்கு இன்னொரு 4 வருஷம் கூட ஆகலை. என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சி அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் நிறைய காலங்கள் இருக்குது. ஆனால் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய பெற்றோர்கள். என்னுடைய பெற்றோர்கள் நான் சொன்னாலே அதில் வந்து குறைஞ்சது ஒரு 7-8 பேர் எனக்கு இருப்பாங்க. நாங்கள் எல்லாருமே கூட்டு குடும்பத்தில் இருக்கோம். அந்த விதத்தில் என்னுடைய சித்தப்பா, சித்தி, என்னுடைய மாமா எல்லாருமே என்னுடைய பெற்றோர்கள் தான். என்னுடைய எல்லாருக்கூடையும் நான் வளர்ந்தேன் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய பலம். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்னுடைய ஃபேமிலியில் அவங்களால தான் இந்த வளர்ச்சியை வந்து கொண்டு வந்தாங்க. ரைட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ரொம்ப ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து அவங்களுடைய உழைப்பு மூலியமாக இந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸில் வளர்ச்சி கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய வளர்ச்சியை நான் கூடவே இருந்து பார்த்தேன் அப்படின்றது என்னுடைய ஒரு பெரிய லக், என்னுடைய லக் அப்படின்னு தான் சொல்லணும். என்னுடைய வளர்ப்பு எல்லாமே அவங்களுடைய விடாமுயற்சி. இப்போ பிஸ்னஸ், நான் MBA படிக்கிறேன். அப்படி படித்து முடித்து அந்த ஒரு டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கும்போது, ஹெச்ஆர் ஆகட்டும், அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும், எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்தாலும் இவங்க எல்லாருமே அதை படிக்காமலே வந்து மேனேஜ்மெண்ட்ஸ் படிக்காமலே அதை வந்து ப்ராப்பராக
அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கும் போது நம்ம அதை ரியல் டைமில் பார்க்கும் போது அந்த பூரிப்பே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நம்ம பிறந்ததை வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன். கன்சிஸ்டன்சி ஆகட்டும், டிட்டர்மினேஷன் ஆகட்டும், இதெல்லாமே நம்ம அவங்கக்கிட்டேருந்து அழகாக கற்றுக்க முடியும். ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதில் எந்த விதமான ஒரு தோல்வி வந்தாலும் அதை வந்து உன்னுடைய அனுபவமாக எடுத்துக்கிட்டு நீ மேலும் மேலும் அதில் மறுபடியும் கால் ஊன்றி நின்று ஜெயித்து காட்டணும் அப்படின்றத எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். இது வந்து எல்லாமே சொல்லி கொடுத்து எதுவுமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல. எங்கள் அப்பா, சித்தப்பா, அம்மா, சித்தி யாராக இருந்தாலுமே எந்த விஷயங்களையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே வாழ்ந்து காட்டுவாங்க. அதுதான் என்னுடைய ஒரு அவங்கக்கிட்ட வந்து பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மோஸ்ட்டாக எல்லாருமே டாக்டர் ஆகலாமா இல்லை இன்ஜினியரிங் ஆகலாமான்னு கேட்குறாங்க சார். யாருமே மோஸ்ட்டாக பிஸ்னஸ் பக்கம் வரதே இல்லை. நீங்கள் பிஸ்னஸில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கீங்க சார். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பிஸ்னஸோட டிப்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நல்ல கேள்வி. இந்த காலத்தில் இந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். எல்லாருமே வந்து பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் மாறிக்கிட்டு வராங்க அப்படின்றத நான் பார்க்க முடியுது. பிஸ்னஸில் இருக்கக்கூடியதுனால எனக்கு அது நல்லா பார்க்க முடியுது. எல்லாருக்குமே வந்து பிஸ்னஸ் செய்யணுன்ற எண்ணம் வந்துருச்சு. எல்லாருமே பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அதை எப்படி செய்யணும், அது எந்த அளவுக்கு ஒரு முறையோடு கடைப்பிடிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் முதல் போட்டுட்டால் அது பிஸ்னஸ் கிடையாது. அதில் வந்து எந்த அளவுக்கு நம்ம அதில் அனுபவம் இருக்குது அப்படின்றது முக்கியம். அலெக்சாண்டர் அப்படின்னு அவருடைய ஒரு கோட் எனக்கு ஞாபகம் வருது. நான் வந்து ஒரு மரம் வெட்டுறதுக்கு எனக்கு ஒரு 6 மணி நேரம் டைம் இருக்குது அப்படின்னா அந்த 6 மணி நேரத்தில் 4 மணி நேரம் வந்து என்னுடைய கோடாலியை நான் ஷார்ப் பண்ணுறதுக்காக தான் நான் அதை டைமை செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு 6 மணி நேரத்தில் 4 மணி நேரம் வந்து நீங்கள் உங்கள் கோடாலியை ஷார்ப் பண்ணால் தான் நீங்கள் மீதி 2 மணி நேரத்தில் அந்த மரத்தை வெட்டி முடிக்க முடியும் அப்படின்றது ஒரு தகவலாக அவர் சொல்கிறாங்க. ஸோ யூ ஹாவ் டு கீப் ஆன் லேர்னிங். அந்த ஒரு கற்றல் என்றைக்குமே உங்களுக்குள்ளே இருக்கணும், தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய பிஸ்னஸ் என்னவாக இருந்தாலும் அதில் என்றைக்குமே நம்மளுடைய பொருள் வந்து ஒரு தரமானதாக இருக்கணும் அப்படின்றத ஒரு ஆணித்தனமாக நீங்கள் அதை உணரணும். தரமான பொருள் எங்கேயா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக விற்கும். இதுதான் எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. நீ உட்காந்த இடத்துல நல்ல பொருள் வச்சுருந்தாலே உன்னை தேடி கஸ்டமர் வருவாங்க அப்படின்றது. ஸோ ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கஸ்டமர் தேடி வர்றதுக்கான சூழ்நிலை இல்லை. நம்ம காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம அதையும் தாண்டி தரமான பொருளை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாகுது. ஒரு தரமான பொருள் உங்ககிட்ட இருக்குன்னா, இந்த கோட்டை வந்து இன்னொரு விதமாக எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததை நான் வேறு விதமாக இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, தரமான பொருள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை 100 பேர் இல்லை 1000 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதில் தான் உன்னுடைய திறமை அடங்கியிருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. நேஷனல் காலேஜ் ரொம்ப பெரிய காலேஜ் சார். உங்களோட காலேஜோட ஸ்பெஷல் வெர்ஷன் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நேஷ்னல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அதனுடைய நெய்வேலி எஜுகேஷன் ட்ரஸ்ட்னுடைய ஒரு கல்லூரியாக இருக்குது. அந்த நெய்வேலி எஜுகேஷன் ட்ரஸ்ட்டில் ஒரு உறுப்பினராக 2017 நான் சேர்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. 2017 நான் சேர்ந்ததுமே அதில் கரஸ்பாண்டன்ஷிப் அப்படின்ற ஒரு பதவியும் கொடுத்தாங்க. உண்மையிலேயே ஒரு ரொம்ப பெரிய பதவியாக இருந்தது. ஒரு பொறுப்புள்ள பதவியாக நான் உணர்ந்தேன். அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கோமா அப்படின்றது என்னுடைய ஒரு நிமிஷமும் நான் எனக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பதவிக்கு நம்ம உண்மையாக இருக்கோமா, நம்மக்கிட்ட கொடுத்துருக்க பொறுப்பு நம்மளால் நிறைவேற்ற முடியுமா அப்படின்றத ஒரு நிமிஷமும் நான் அதை வந்து எனக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிட்டே நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் என்னுடைய விஷன் அப்படின்னு நம்ம கல்லூரி மாணவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இப்போ இன்னமும் ரொம்ப ஒரு ஓல்டர் சிஸ்டமில் தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த குறை சொல்லிக்கிட்டு அதனுடைய ரிஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்து நம்ம அதை சிஸ்டமைஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 5 தலைமுறை மாணவர்கள் கடந்து போயிடுவாங்க. இது ரொம்ப வந்து யதார்த்தமான ஒரு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம எந்த ஒரு வழிமுறை பாடத்திட்டத்தையும் கொண்டு வந்து அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து அவங்கள அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 4-5 தலைமுறை மாணவர்கள் அதை கடந்து போயிடுவாங்க. அந்த மாதிரியான வாய்ப்பு விட்டுடக்கூடாது அப்படின்றது என்னுடைய மாணவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்.
மாணவர்கள் என்றைக்காக இருந்தாலும் எந்த விதமான திறமைகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும். பாடத்திட்டங்களை தாண்டி எல்லா திறமைகளும் வளர்த்துக்கணும். இன்றைக்கு கிராமப்புறங்களில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு கஷ்டம், கடினமும் அது ஒரு விஷயந்தான். வீட்டை விட்டு வெளியே வர முடியல. வெளியே வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா அது ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது. இப்படி ஒரு சூழலில் அவங்களுடைய 2 ஆண்டு படிப்பு முடிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான எல்லா திறமைகளையும், அவங்களுக்கு ஏற்ற திறமைகளையோ இல்லை அவங்களுக்கு பிடித்த திறமைகளோ வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் நாங்கள் எங்கள் கல்லூரியில் கொடுக்குறோம். இது எல்லாத்தையும் தாண்டி பெண்கள் கல்லூரி அப்படின்ற முறையில் முதல்ல நம்ம அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முழு முக்கியத்துவம் கொடுக்குறோம். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கிறதுனால அந்த மாணவர்களுக்கான அவேர்னஸ், ஹெல்த் அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே நாங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அவங்களுக்கு தேவையான மற்ற திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகளை தருகிறோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், யோகா கிளாஸ், இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஹெல்த் அவேர்னஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு எமோஷ்னல் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த எமோஷ்னல் பேலன்ஸ் அதை வந்து ஒரு இயர்லி பேசிஸில் ஒரு சைக்காட்ரிஸ்ட்ன்ற அளவுக்கு ஒரு கவுன்சிலிங், அந்த அளவுக்கு நம்ம ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரோடு சேர்ந்து கவுன்சிலிங்கும் அவங்களுக்கு ரெகுலராக கொடுத்துக்கிறோம். இது அவங்களுடைய பாடத்திட்டத்துக்கு எந்த விதத்துலேயும் வந்து பயனுள்ளதாக இருக்காது அப்படின்றது நல்லா தெரியும். இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு உறுதுணையாக இருக்கும்ன்றது நாங்கள் அதை எங்களுடைய கல்லூரியில் கண்கூட பார்க்க முடியுது. பொதுவாகவே லேடிஸ்க்கு ஜுவல்லரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓம் ஜுவல்லரி எப்படி போயிட்டுருக்கு? என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, நான் உண்மையிலே திரும்பி பார்க்கும்போது என்னுடைய என் மனசில் பதிவான விஷயங்கள், சந்தோஷமான ஒரு விஷயங்கள், நான் இது இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு சக்ஸஸ் பர்சனாக நான் நினைக்கிறது வந்து ஒரு விஷயம் வந்து ஓம் ஜுவல்லரி. இது வந்து என்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸை தாண்டி நான் வந்து ஒரு யூனிக்காக ஒரு வெஞ்சர் எடுத்து நியூ டிசைனர் ஜுவல்லரி அப்படின்ற ஒரு கான்செப்டாக நான் அதை பண்ணேன். ஒரு பொட்டிக் ஷாப் அப்படின்ற மாதிரி. அங்கே வந்து நம்ம ரெகுலர் டிசைன்ஸான ஜுவல்லரிஸ் எதுவும் இல்லாமல் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் இல்லை ஆன்டிக் டிசைன்ஸ் தாண்டி இன்னும் ஸ்பெஷலைஸ்டு டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதை இப்போது அதை வந்து ஒரு 5 இயர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. நான் அதை கொண்டு வரும்போது எங்கள் வீட்லேயும் சரி, என்னுடைய பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸும் சரி, எனக்கு ஏற்கனவே பழைய எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த சப்ளையர்ஸும் சரி, சார் இந்த ஐட்டம்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க, இந்த ஐட்டம்லாம் இங்கே வந்து மூவ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அப்போ அந்த பயங்கர ஒரு தீவிரமாக என்ன இப்போவே நினச்சி பார்த்தாலே எப்படி நமக்கு அந்த தைரியம் வந்ததுன்னு ஆச்சரியமாக ஒரு விஷயம். அந்த நேரத்தில் நான் அதை ஒரு தைரியமாக இந்த வெஞ்சர் எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படி ஒரு ஓம் ஜுவல்லரி பார்த்திங்கன்னா என்னுடைய முதல் குழந்தை அப்படின்றது என்னுடைய சந்தோஷமான சொல்லக்கூட ஒரு விஷயம். என்னுடைய பொண்ணு பேர்லேயே அந்த ஜுவல்லரி ஆரம்பித்தோம். சார், பீயிங் அ கரஸ்பாண்டன்ட் உண்மையாலுமே வந்து அது பெரிய ஒரு காட் கிஃப்டான பொசிஷன். நீங்கள் எப்படி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டீல் பண்ணுறீங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க? எஜுகேஷ்னல் வேல்யூஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த நேஷ்னல் கல்வியியல் கல்லூரி இங்கே வந்து நான் வாழ்க்கையை வந்து கரஸ்பாண்டன்ட் அப்படின்ற முறையில் மாணவர்களுக்கு எதுவும் கொடுப்பாங்க அப்படின்றத தாண்டி நான் கற்றுக்கிட்டது நிறையா. எவ்வளோ ஒரு வாஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்குது. மாணவர்கள் ஒவ்வொருவரும் எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தரத்துலேருந்து வாழ்க்கை கஷ்டங்களை தாண்டி இந்த இடத்துக்கு படிக்க வராங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஒரு மனசு பாதிப்பு இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பலன் அப்படின்னா அவங்களுடைய கல்வியை வந்து முறையான முறையில் சிறப்பாக அவர்கள் வாழ்க்கையில் இந்த கல்லூரியை தாண்டி வெளியே கால் எடுத்து வைக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையை வந்து எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத எனக்குள்ளே நான் சொல்லிக்கூடிய ஒரு விஷயம். இது ரெண்டும் போக என்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு முறைப்படுத்திச்சு அப்படின்னு சொல்லணுன்னா அது ஈஷா யோகா மையம் தான்.
அந்த ஈஷா யோகா மையம் சத்குரு ஜக்கி அவர்களால் நிறுவனப்பட்ட ஈஷா யோகா மையத்தின் வாலண்டியர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு பெருமை. இது எல்லா ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை இந்த கல்லூரிகள் ஆகட்டும், இது எல்லாத்துலேயும் அந்த ஒரு பதவியை நான் வந்து பொறுப்பை நான் உணர்வதை தாண்டி ஈஷா நிறுவனத்தின் ஈஷா அறக்கட்டளையில் ஈஷா யோகா மையத்தின் வாலண்டியர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். என்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்க்கை புரிதலையும் என்னுடைய மொத்தமே ஒரு மாற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஈஷா யோகா மையம் தான். அதுக்கு நான் உண்மையிலேயே என் குரு அவர்களுக்கு ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்குவேன். இந்த பிஸி ஷெட்யூலில் இவ்வளோ பேஷன்ஸாக ஒரு கொஷின்ஸ் நாங்கள் கேட்குறது நீங்கள் இவ்வளோ பொலைட்டாக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வி வில் கேட்ச் யூ வெரி சூன் இன் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் சார். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என்னுடைய பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு, இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த தாய் டிவி நேயர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார்.